அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்து நமக்கு பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அடுத்த 6 மாதத்துக்கு ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணால் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நம்மளால் வெற்றி பெற முடியும், ஸோ போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ 6 மாதம் தொடர்ந்து படிக்கிறது அப்படின்றது பண்ணாக்கா அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் இல்லை. இடையில் எப்போ வேணாலும் நமக்கு பண்ணாக்கா போர் அடிக்கலாம், இல்லை பண்ணாக்கா மனசு பண்ணாக்கா விக்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் பண்ணாக்கா அதுக்குன்னு தனியாக பண்ணாக்கா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் பண்ணாக்கா 6 மாதத்துக்கு தொடர்ந்து படிக்க முடியும். 6 மாதம் தொடர்ந்து படித்தோம்னாவே கண்டிப்பாக பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நீங்கள் என்ன பிளான் பண்ணணும், 6 மாதம் தொடர்ந்து படிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பண்ணாக்கா ஜூலை 12. ஸோ இன்னிலிருந்து பண்ணாக்கா ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அப்போது ஜனவரி 12 வரைக்கும் நான் கண்டினியூஸாக படிக்க போகிறேன். 6 மாதம் நான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஸ்டடி டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஸ்டடி டைமிங்னால் என்ன சார்னா, ஸோ இன்றைக்கி நான் இந்த டைமில் படிக்க போகிறேன். ஸோ மார்னிங் பண்ணாக்கா இப்போ 4 o'clock எழ போகிறேன். அப்போ 4லேருந்து 7 AM வரைக்கும் அப்போ 3 hours படிக்க போகிறேன். அதே மாதிரி பண்ணாக்கா நான் வீட்லேயே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கிறேன், எங்கேயும் வேலைக்கு போகலை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக பண்ணாக்கா டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே பண்ணாக்கா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் பண்ணாக்கா நம்ம வீட்டுக்கு வரது பண்ணாக்கா ஒரு 5 ஸ்கூல் முடியுது, ஒரு 6க்கோ 7க்கோ வரோம் அப்படின்னாக்கா ஒரு 1 hour ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ 8 o'clockலேருந்து பண்ணாக்கா திரும்ப பண்ணாக்கா ஒரு 10 o'clock வரைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 2 hours, மார்னிங் ஒரு 3 hours. ஸோ இப்போ பண்ணாக்கா ஹாலிடேஸ் கிடைக்குது, சண்டே ஹாலிடே கிடைக்குது. ஸோ சண்டேஸில் பண்ணாக்கா குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 8 hours, 8 to 12 hours. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்கா ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணாக்கா ஒரு டைம் சார்ட் பண்ணாக்கா ப்ரேம் பண்ணிக்கணும். ஏன் அந்த டைம் சார்ட் அப்படின்னா, ஸோ தினமும் ஒரே நேரத்தில் படிக்கிறது மூலிமா நமக்கு பண்ணாக்கா சோர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ மனசு சோர்வு அடையாது. இந்த பழக்கம் பண்ணாக்கா நம்மக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பண்ணாக்கா நாளைக்கு நைட்டு ஒரு 6 மணிக்கு, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நம்ம படிக்கிற அந்த ஷெடியூல்லே இல்லை. நீங்கள் தினமும் பண்ணாக்கா 6 மணிக்கு பண்ணாக்கா மொபைல் பார்த்துருப்பீங்க, இல்லை டிவி பார்த்துருப்பீங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சடனாக அந்தாட்டிக்கு நீங்கள் எடுத்து படிக்கும்போது நேற்றெல்லாம் மொபைல் பார்த்துணுமே நம்ம படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஆனால் தினமும் ஒரு டைம் பண்ண நம்ம படிக்கிறது மூலிமா அது நமக்கு பண்ண அது பழக்கமாக மாறிடும். ஸோ நமக்கு சோர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம படிக்கிற டைம், ஸோ படிக்கணும், அவ்வளோதான். அந்த தாட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாங்க ஒரு டைம் சார்ட்டை ப்ரேம் பண்ணிக்கங்க. அந்த டைம் சார்ட்டு உங்களுக்கு ஏற்ற டைமில் ப்ரேம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்போ நான் பண்ணாக்கா ஸ்கூல் போகிறவங்களுக்காக நான் சொல்லிட்டேன். ஸோ தினமும் பண்ணாக்கா நான் இங்கே ஒரு 3 hours கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு 2 hours கொடுத்துருக்கேன், 5 hours. ஸோ இந்த 5 hours பண்ணாக்கா இது இல்லாமல் பண்ணாக்கா சண்டே ஹாலிடே கிடைக்குது. ஸோ அப்போ 8 to 12 hours. ஸோ அப்போ பண்ணாக்கா நம்ம மினிமம் பண்ணாக்கா ஓரளவுக்கு மெட்டீரியல்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் மிஸ் ஆகவே கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணாக்கா ஷெடியூலை பிளான் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பண்ணாக்கா ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் 4 AM to 7 AM. ஸோ நைட்டு பண்ணாக்கா 8 PM to 10 PM. அதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிளான் பண்ண முடியும்னா பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 4 AM நான் எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 30 minutes படிங்க. சரிங்களா? 30 minutes படிங்க. படித்து முடித்த உடனே நீங்கள் பண்ணாக்கா ஒரு 5 minutes பண்ணாக்கா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 5 to 10 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 30 minutes படிக்கிறீங்க. ஸோ 30 minutes படிச்சுட்டு நீங்கள் பண்ணாக்கா ஒரு 5 minutesலேருந்து ஒரு 10 minutes பண்ணாக்கா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகிற டைமில் பண்ணாக்கா மொபைல் பார்க்குறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 30 minutesல என்ன படிச்சிங்களோ அதை ஜஸ்ட்டு பண்ணாக்கா கண்ணை மூடிட்டு யோசிங்க. அப்படி இல்லையா எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் 10 minutes பண்ணாக்கா அமைதியாக கண்ணை மூடிட்டு சைலண்ட்டாக உட்காருங்க. ஓகேங்களா? ஏன்னா இடையில் 10 minutes நம்ம மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு ½ hour போயிடும், அப்படியே ஒரு 1 hour போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாக்கா எந்த விதமான தவறையும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் பண்ணாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு
அந்த 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அது உங்கள் மைண்டை வந்து பண்ணாக்கா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காக, ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது தூக்கம். ஸோ ஒரு நாளைக்கு சரியான நேரத்தில் சரியான அளவு தூக்கம் இருந்ததுன்னா நம்ம படித்தது வந்து பண்ணாக்கா மறக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா மெமரி பவர் குறையாமல் இருக்கும். ஸோ மெமரி பவர் சரியாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் சார் தூங்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பண்ணாக்கா 7 to 8 ஹவர்ஸ் தூங்குங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இப்போ நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இல்லை, நீங்கள் 7 to 8 ஹவர்ஸ் தூங்கலாம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் தூங்கினா போதும். ஸோ அது வந்து பண்ணாக்கா எனஃப் டைம். ஸோ அவ்வளோ நேரமாவது தூங்கினா மட்டும்தான் நம்ம மைண்டு வந்து பண்ணாக்கா சரியான அளவில் யோசிக்கும். அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும், தூக்கமும் வராமல் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு 15 நாளைக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மார்னிங் 4 o'clock எழுறது, இல்லை மார்னிங் 7 o'clock வரைக்கும் படிக்கிறது, ஸோ இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் அந்த 10 நாள் 15 நாள் நீங்கள் அதை சரியாக வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து பண்ணாக்கா சால்வ் ஆகிடும். டயர்ட்னஸ் இருக்காது, எல்லாமே வந்து பண்ணாக்கா நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும்னா 6 to 7 ஹவர்ஸ். எப்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் 7 to 8 ஹவர்ஸ் தூங்கினா போதும். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா ஸ்கூலில் இருக்கும்போதாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நமக்கு வாட்டர் அப்படின்றது நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா 30 மினிட்ஸ் படிக்கலாம், 30 மினிட்ஸில் முடிஞ்சால் வந்து பண்ணாக்கா ஒரு 2 times இயர்லி மார்னிங் தான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கும்போது நம்ம மைண்ட் வந்து பண்ணாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து பண்ணாக்கா சோர்வடையாமல் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட் வந்து பண்ணாக்கா நல்ல நியூட்ரிஷனிஷாக சாரிங்க 2 times வந்து பண்ணால் இடையில கால் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பண்ணாக்கா நல்ல நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஃபுட் வந்து பண்ணாக்கா நியூட்ரிஷன்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா பாடி வந்து பண்ணாக்கா சோர்வடையாமல் இருக்கும் நம்ம படிக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெமரி பவரும் வந்து பண்ணாக்கா சரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்னா வந்து பண்ணாக்கா அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், தினமும் வந்து பண்ணாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸசைஸ் பண்ணுறது, மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு டெய்லி வந்து பண்ணாக்கா 20 to 30 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா வாக்கிங் போகிறது. ஸோ இது மூலயமா வந்து பண்ணாக்கா நம்ம பாடியில் வந்து பண்ணாக்கா பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். நார்மலாகவே வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் வாக்கிங் போகும்போதும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து பண்ணாக்கா நம்ம பாடி எப்போவுமே வந்து பண்ணாக்கா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா முடிஞ்சால் டெய்லி ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 20 to 30 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா வாக்கிங் போங்க. அது நம்முடைய படிப்பை வந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், நினைவாற்றலையும் அதிகரிக்கும். அடுத்து மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் நான் வந்து பண்ணாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1/2 hour நான் வந்து பண்ணாக்கா யூடியூப் பார்க்குறேன், இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு 1/2 hour ஃபேஸ்புக் பார்க்குறேன், இல்லை வந்து பண்ணாக்கா என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேஷன் வந்திருக்கு செக் பண்ணுறேன், யூடியூப்பில் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வீடியோஸ் எதனா வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1/2 hour பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை வந்து பண்ணால் ஒரு 10 minutes பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அது 10 minutesோட முடியாது. அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஒரு 1/2 hour ஆகிடும், இல்லை 1 hour ஆகிடும். இடையில் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. சரி இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்கா இதில் சேவ் பண்ணி வச்சுட்டோ, இல்லை வந்து பண்ணாக்கா டவுன்லோட் போட்டு வச்சுட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. லிங்க் வந்து பண்ணால் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோ ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டு பூரா அந்த வீடியோவில் என்ன இருக்கும், அந்த வீடியோவில் என்ன இருக்கும், அதே தான் தாட் இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா இந்த யூடியூப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிருங்க. ஏன் அப்படின்னா ஸோ இதனால் வந்து பண்ணாக்கா நமக்கு அதிகமான டைம் வந்து பண்ணாக்கா வேஸ்ட் ஆகிடும். சார் நான் தூங்குறேன் சார், நைட்டு வந்து பண்ணாக்கா நான் 8 to 10 வந்து பண்ணால் ஷெடியூல் போட்டேன். அடுத்தது வந்து பண்ணாக்கா 10லேருந்து 11 வரைக்கும் நான் பார்க்கட்டுமா அப்படின்னா, இப்போ நீங்கள் 10லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, மொபைல் பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, மொபைல் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பண்ணாக்கா பிரைட்டான லைட் படும்போது நம்ம கண் வந்து பண்ணாக்கா சோர்வடையும். அப்போ அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம போட்ட பிளான் 4 AM எழணும்னு போட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்மளால் சரியாக பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மொபைல் ஃபோன் வந்து பண்ணாக்கா யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து
இலக்குகள். ஸோ டெய்லி வந்து பண்ணாக்கா ஷெட்யூல். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டுக்கான ஷெட்யூல் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு. இந்த ஒரு யூனிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1. இப்போ இந்த யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எந்தெந்த மேஜர் இருக்குது அப்படின்றது உங்கள் மேஜருக்கு உங்களுக்கு தான் தெரியும். இந்த மேஜர் இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மேஜர் பாட்னி அப்படின்னு எடுத்துட்டாக்கா 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ் கூட ஆகலாம். இல்லை ஒரு சில மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 டேஸே போதுமானது. சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேரியேஷன் அப்படின்றது இருக்கும். அப்போ எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 10 to 15 டேஸா 15 டேஸ் இல்லை 10 டேஸா 20 டேஸா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி 10 to 15 போடாதீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அப்போது நான் 10 டேஸில் முடிச்சிடுவேன் ஒரு யூனிட்டை, இல்லை 15 டேஸில் முடிச்சிடுவேன் ஒரு யூனிட்டை, இல்லை 20 டேஸில் முடிச்சிடுவேன். ஸோ இதுக்கு தாண்டி போகக்கூடாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறதே மொத்தமே 6 மந்த் பிளான் தான். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 1 மாதம் போட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு 6 யூனிட் தான் படிக்க முடியும். இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் இருக்குது, ஜிகே இருக்குது, ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வும் இருக்குது. அப்போது அதிகபட்சம் வந்து பண்ணாக்கா 20 நாள். நான் சொல்கிறது அதுவே வந்து பண்ணாக்கா நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறோம். நம்ம போட்ட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 20 டேஸில் படித்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு இருக்கும் சிலபஸ். அப்போது இந்த 20 டேஸ் போட்டுறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா நான் என்ன படிக்க போகிறேன், இப்போ இந்த 20 டேஸில் ஒரு யூனிட் படிக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ யூனிட் 1 வந்து பண்ணாக்கா இன்றைக்கி ஜூலை 12 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 12லேருந்து 22 அண்டு ஆகஸ்ட்டு 2 இல்லை ஆகஸ்ட்டு 1. சரிங்களா? அதுக்குள்ளே நான் முடிக்க போகிறேன், 20 நாளில் முடிக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி ஜூலை 12 சண்டே. சரிங்களா? ஜூலை 12 சண்டே. இந்த சண்டேயில் நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறேன், அதே யூனிட்டு தான். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலக்குகளாக மாற்றுங்க. அந்த ஒரு யூனிட்டை சின்ன சின்ன இலக்குகளாக மாற்றுங்க. அதாவது டாபிக் வைஸ் மாற்றுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ என்னுடைய மேஜரை வச்சு சொல்கிறேன். இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு பெரிய யூனிட், ஃபஸ்ட் யூனிட். சரியா? ஒரு 6 லைன் இல்லை 8 லைன் இருக்கும் இன்னொரு சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா. அந்த 6 லைன் இல்லை 8 லைன் சிலபஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன டாப்பிக்காக மாற்றுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பண்ணாக்கா டபுள் ஃபெர்டிலைசேஷன். செகண்ட் வந்து பண்ணாக்கா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். தேர்ட் டாபிக் வந்து பண்ணாக்கா மைட்டாசிஸ். ஃபோர்த் டாபிக் வந்து பண்ணாக்கா மியாசிஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காக மாற்றுங்க. அப்போ சின்ன சின்ன டாப்பிக்காக மாற்றும் போது இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும், பயமாக இருக்கும். இதே நீங்கள் சின்ன சின்ன டாப்பிக்காக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா, டபுள் ஃபெர்டிலைசேஷன், ஒரு 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 டாபிக் முடிச்சிட்டுமே அப்படின்னு நமக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு சந்தோஷம் வரும். அது மூலிமா அதே சந்தோஷத்தை யூஸ் பண்ணி இன்னொரு டாப்பிக்கை முடிச்சிடலாம். சொல்கிறது புரியுங்களா? அடுத்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதை முடிச்சிடலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட், அதை முடிச்சிடலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது சின்ன சின்ன டாபிக்ஸாக மாற்றி படிக்கும்போது, இலக்குகள் சிறியதாக இருக்கும்போது நம்மளால் வேகமாக படிக்க முடியும். நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி உருவாகும். அது மூலிமா நம்ம வந்து பண்ணாக்கா சிம்பிளாக வந்து பண்ணாக்கா அந்த டேவை வந்து பண்ணாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை முடிச்சிடுவோம். அந்த 20 டேஸில் நம்ம இந்த யூனிட்டை முடிக்கணும்னு நினச்சோமா கண்டிப்பாக முடிச்சிடுவோம். மேபி இயர்லியராக கூட முடிக்கலாம் இந்த மாதிரி முடிக்கிறது மூலிமா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாரத்துக்கு ஒரு நாள் என்ன டே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து பண்ணாக்கா ஜூலை 12 சரியான டேட்டில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு நினச்சிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, எவ்ரி சண்டே ஒரு நாள் ஃபுல் டே வந்து பண்ணாக்கா ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிங்க. இப்போது இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே படிக்கிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே படிக்கிறோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 8 நாள் படிக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னென்ன படிக்கிறோமோ நம்ம நோட்ஸ் எடுப்போம் இல்லையா, இது ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த சண்டே மார்னிங் தூங்கி எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரெகுலராக வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணாக்கா அதை ரிவிஷன் பண்ணிடணும் ஃபுல் டே உட்காந்து. அப்போ தான் நீங்கள் இன்றைக்கி சண்டே படிக்கிறீங்களா, அடுத்த சண்டே அதை ரிமைண்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் இன்றைக்கி படித்து விட்டுட்டு எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக தெரியும். அப்போது எவ்ரி வீக் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க. அது சண்டேவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் 6 நாள் கண்டினியூஸாக படிக்கிற விஷயம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் படிக்கிறோம். இது மொத்தத்தையும் சேர்த்து சண்டே ஒரு நாள் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அந்த ரிவிஷன் வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்மளால் வந்து பண்ணாக்கா சரியான முறையில் படிக்க முடியும். நம்ம படிச்சிருக்கிறோம், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நாள். அப்போ தான் அடுத்த வாரம் வந்து பண்ணாக்கா அது சரியான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணணும்.
இது இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து பண்ணாக்கா எம்சிக்யூஸை சால்வ் பண்ணணும். என்ன சார் எம்சிக்யூஸ்? ஏதோ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் யூனிட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது. இல்லை வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டை வந்து பண்ணாக்கா டெய்லியும் இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க 4 AM 5 AM வரைக்கும் படிச்சிடுறீங்க, இல்லை வந்து பண்ணாக்கா 5:36 வரைக்கும் படிச்சிடுறீங்க. திடீர்னு இடையில் வந்து பண்ணாக்கா ஒரு ½ அன் ஹவர் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, படிக்கிற எண்ணம் வரல அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கொஷின் பேங்க்கை எடுத்து, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கொஷின் பேங்க்கை எடுத்து அந்த கொஷினுக்கான ஆன்சரை தேடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சுக்கிட்டு தேடுங்க, இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் 10லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பண்ணாக்கா செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறது வந்து பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா 50 MCQs சொல்லிவிடுவேன், சரிங்களா? ஆனால் 50 MCQs அப்படின்றது வந்து பண்ணாக்கா நிறைய டைம் தேவைப்படும். அது வந்து ஃபுல் டைம் வீட்லேயே உட்காந்து படிக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 MCQs சால்வ் பண்ணாவே போதும். நீங்கள் வாரத்துக்கு வந்து பண்ணாக்கா 6 நாள் குறைஞ்சது வந்து பண்ணாக்கா 20 MCQsனால் கூட 120 MCQs படிச்சிடுவோம். அப்போ 120 விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அது மூலிமா நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் க்ரியேட் ஆகும், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிப்போம். அதையும் சண்டே சேர்த்து ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரலாம் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே வந்து பண்ணாக்கா தேர்ச்சி பெறும்போது, இல்லை தேர்ச்சியில் வந்து பண்ணாக்கா ஃபெயில் ஆகும்போது என்ன சார் நாங்கள் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். 4 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்கிறோம். அப்போ இந்த 4 மார்க் 2 மார்க் 5 மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இந்த எம்சிக்யூஸில் ஆன்சர் தேடுறது மூலிமா நமக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக வரும். நமக்கு சக்ஸஸ் கூட கண்டிப்பாக இது மூலிமா வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், தினமும் நீங்கள் ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வைங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நான் எத்தனாவது ரேங்க் வாங்கணும்? ஸோ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுமா, இல்லை வந்து பண்ணாக்கா 10th ரேங்க் வாங்கணுமா, இல்லை போஸ்டிங் ஆர்டர் வாங்கணுமா அப்படின்றத எழுதி வைங்க. இதை எழுதிட்டு தினமும் காலையில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஈவினிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒரு முறை ரீட் பண்ணுங்கள். அப்போ ரீட் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், இல்லை டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு அதுக்காக வந்து பண்ணாக்கா உழைக்கும், அதுக்காக வந்து பண்ண ஏங்கும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.